வெட்டி கொன்னவங்க அவங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் நடுத்தரவு நிக்குது தெரியுமா உங்களுக்கு? என்ன மிரட்டுறியா? என்ன மிரட்டுறியா? நான் ஏன் சார் மிரட்டணும்? இப்பதான் வீடு வந்து அவனுக்கு மிரட்டிட்டு போறானுங்க. குழந்தையோட இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது நான் இருந்தா கௌரிக்கு எவண்டி வீட்டுக்குள்ள புந்து மிரட்டிட்டு போனது? அடையாம தெரியல உனக்கு? சொல்ல, உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சா மட்டும் அவங்க மேல என்ன கேஸா சார் போட போறீங்க? அவங்க எந்த நேரத்துல எப்படி வருவாங்கன்னு தெரியாது சார். பேசாம ஆர்கேட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க சார். என்னையா மன்னிப்பு எவங்கிட்டயா மன்னிப்பு கேட்க சொல்றேன்? அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? நான் என்னடி தப்பு பண்ணேன்? நீ கூட என்ன புரிஞ்சுக்கல. இங்க நடக்கிறது எல்லாமே தப்பா இருக்குடி. நீங்க தான் தப்பா இருக்கீங்க. எது சொன்னாலும் உங்களுக்கு கோவம் தான் வருது. கொஞ்சம் அடங்கி போனா என்ன? அடங்கி போறதுன்னா எப்படி? இந்த தெருப்பொறிகளுக்கு பயந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிடலாங்கறியா? அப்போ குடும்பமே செத்தாலும் பரவாயில்லைங்கறீங்க. அப்படிதானே? அறிவு கட்டவே. யாரையா சாப்பிடுது? இவன் இஷ்டத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணவனே இதெல்லாம் பார்த்து டிபார்ட்மெண்ட்ல சும்மா இருக்கணும். இவனுங்கெல்லாம் நாட்டுல இருக்கவே கூடாதுடி. ஆமா, போய் நாட்டை திருத்துங்க. பொண்டாட்டி புள்ளைங்கிற நினைப்பு கூட இல்லாம வேலை பார்த்ததுக்கு தான் உங்க டிபார்ட்மெண்ட் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்குது. டிபார்ட்மெண்ட் பெரிய டிபார்ட்மெண்ட். ஏய், டிபார்ட்மெண்ட்ட பத்தி தப்பா பேசுன உன எவ்வளவு 4 பேர் பண்ண தப்புக்காக இத பாரு. நான் தாண்டி போலீஸ், நான் தாண்டி டிபார்ட்மெண்ட், நான் தாண்டி சட்டம். ஆமா, இப்படி கத்தி பேசுறதுக்கு கூட கால் வயிறு கஞ்சி வேணும். இருக்கிற வேலையை விட்டுட்டு எல்லாரையும் பகச்சுக்கிட்டு உங்களை மாதிரியா இருக்காங்க மத்த போலீஸ்காரங்க. மத்த போலீஸ்காரனா எப்படி? மத்த போலீஸ்காரனா எப்படி? மளிகை கடையில இருந்து பால் பூத்து வரைக்கும் கடைக்கு கடை, தெருவுக்கு தெரு, ஐயா 5 கொடு 10 கொடுன்னு பிச்சை எடுத்து உனக்கு நகை நெட்லாம் வாங்கி கொடுத்து நான் உன்னை ஜோடிக்கணும், அப்படிதானே? என்ன நீங்க ஜோடிக்க வேணாங்க, இதாவது நிலைக்க வேணாமா? போடி, சும்மா நீ எதுக்கு எடுத்தாலும் அழுது. நீ என் கூட எனக்கு புரிஞ்சுக்காம நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி. இங்க எல்லாமே தப்பா இருக்கு கௌரி. எவனை பிடிச்சாலும் சொந்தக்காரன், கட்சிக்காரன், மந்திரி பையன். நான் எப்படி வேலை பார்க்க முடியும்? இவனெல்லாம் அரெஸ்ட் பண்ண நான் பண்ணது தப்புங்க. என்ன பண்றது? போலி மாதிரி பிடிச்சா போலீஸ் நாங்க காரணமா புடிச்சு வச்சு கேட்டா அவன் மாசம் 1 லட்சம் லஞ்சம் கொடுத்தேன்றான். இத போய் ஏசிக்கிட்ட சொல்லி சாரி நான் போலீஸ் டிபார்ட்மென்ட்ல லஞ்சம் வாங்கிக்கிறேன்னு சொன்னா அவன் அப்படிதான் சொல்லி அவமானப்படுத்துறான். இப்ப வீடு புகதே ஒரு பொண்ணு 5 ரவுடி பசங்க நடுத்தருவுல கற்பழிச்சு கொன்றுட்டானுங்கடி. அது ஏன்னு கேட்டா அந்த ஏசி என்ன சொல்றான் தெரியுமா? அவனுங்களை விட்டு உன் பொண்டாட்டியை கற்பழிச்சிருவாங்கடி. அப்படிதான் கேட்பாங்க. அப்ப ஏன் மேல தப்பு சொல்றியா? நீங்க பண்ணது எல்லாம் தப்பு. நான் பண்ணது எல்லாமே தப்புங்கறியா? ஆமா, நீங்க பண்ணது எல்லாமே தப்பு. என் நேர்மையை தப்பு சொன்னது. இத பாருங்க, என்ன எவ்வளவு வேணாலும் அடிங்க. ஆனா உங்களை விட்டா எனக்கும் பாப்பாக்கு வேற யாருங்க இருக்கா? இனிமே அவங்க கூட சண்டை போடாதீங்க. பேசாம மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்க பெரிய ரவுடிங்க. யாரு ரவுடி? ஒன்னா மாதிரி பொண்ணுக்கு 3 முடிச்சு போட்டுட்டு பொண்டாட்டிக்காகவும் குழந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் ரோட்ல எது நடந்தாலும் ஏன்னு தட்டி கேட்காம வாயை மூட்டு வீட்டுக்கு போறான் பாரு. இந்த வீடு ஒருவன் இல்லைன்னா என்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லா ஆம்பளை ரவுடி தாண்டி. எனக்கு நீயும் பாப்பா நண்டி பிரச்சனை. நீங்க 2 பேர் மட்டும் இல்லன்னு வச்சுக்க, தப்பு பண்ற ஒரு இடத்துல வெட்டி 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 சொல்ல வேண்டி. எனக்கு நீங்க தாண்டி பிரச்சனை. அப்போ நானும் பாப்பா உயிரோட இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா? நாடகம் போல் வாழ்க்கையில வேஷம் போட தெரியல.